ஹாய்! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிளாக்கா வெட்டலாம்னு சொல்லிட்டு மரத்தில ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா, மரத்து மேல ஏறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொப்புல பார்த்தீங்கன்னா, நெறையா காய் வந்துருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த நெறைய காய் அப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காய் எதையுமே பெருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸே கடந்துட்டு போயிரும். ஏன்னா பெருத்தா தான் ஒரு காயோட ரேட் வந்து நமக்கு நல்ல விலைக்கு போகும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த காய் வந்து பெருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, அந்த காய்கிட்ட சுற்றி வர உள்ள இலைகள் எல்லாத்தையும் சின்ன சின்ன அந்த முட்டு மாட்டம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா, இப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த இலைகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் பூரா காய்க்கு போயிடும். காய்க்கு போச்சுன்னா அந்த காய் நல்லா பெருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காமில் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 6, 7 காய்கிட்ட கிடக்கு. 6, 7 காய் விட்டாலுமே உங்களுக்கு வந்து இந்த காய் பெருக்காது. இதை பார்த்தீங்கன்னா, இந்த 6, 7 காயிலுமே நீங்கள் வந்து நெறைய காய்கள வந்து எடுத்துட்டு கடைசி ஒரு 3 கேர் இல்லாட்டி 2 கேர் விட்டா தான் அது பெருக்கும். பாருங்க இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை காய் கிடக்குன்னு பாருங்க. ஒரு 6 பிஞ்சு கிட்ட கிடக்கிறதுனால 6 பிஞ்சையும் விட்டீங்கன்னா, 6 பிஞ்சுக்கு இந்த ஒரே காம்புல சத்து போறதுனால எந்த காயுமே பெருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதில உள்ள காய்கள பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துருவோம் முதல்ல. கட் பண்ணி இது மாட்டம் எடுத்துறதுனால அந்த 3 காய் விட்டுருக்கேன். அந்த 3 காய் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நான் கொஞ்சம் நல்லா பெருக்கும். ஏன்னா 6 காயில 3 காய் குறைச்சிட்டேன். இப்போ 3 காய் தான் இருக்குது. இப்போ இது நல்லா பெருத்துரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.